நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இது என்னுடைய 705வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங், நாமாவளி மீனிங். இது வரைக்கும் 470 பார்த்துருக்கோம். 471லேருந்து 500 வரைக்கும் பார்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 471லேருந்து ஆரம்பிக்கிறேன். सिद्धेश्वरी सिद्धविद्या सिद्धमाता यशस्विनी विसुप्ति चक्रलय आरत्तवर्णा तुलोचन खट्पांगादिर्पकरण मदनक समन्वित पायस अन्नप्रिय दक्स्थ पशुरोग भयंकरी अमृतादि महासत्य संप्रद डागिनीश्वरी अनहाब्जलय श्यामावदनप्रिय दंशोज्वल अक्षमालादिधर रुद्रंसिद कालरात्यादि सक्तवृद शिक्नोदन प्रिय महावीरेन्द्र वरद रागिण्यंब स्वरूपणि मणिपूराब्जलय मदनत्रसंविद वज्रायुधक आयुधोभेद डामर्यादि प्रावृद रत्तवर्ण मांसनिष्ठ. இது 500ஓட முடிகிறது. இப்போ மீனிங் 1 by 1 பார்க்க போகிறோம். 471லேருந்து. சித்தேஸ்வரி, சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரி. அதாவது கோரக்ஷானந்த மத்ஸ்யேந்திரநாத முதலிய சித்தர்களுக்கு ஈஸ்வரி. உபாசனையால் அனிமா மகிமா முதலிய சக்திகளை அடைந்தவர்கள் சித்தர்கள் எனப்படுவர். அதாவது 18 சித்தர்கள் சொல்கிறோம். சித்திகளே 8 அஷ்டமா சித்திகள். அனிமா லகிமா கரிமா மகிமா விசுத்தி பிராகாமியான் மேலாம் வரும். ஸோ இவ்வாறு இயற்கையின் கட்டுப்பாடுகளுக்கு இவருக்கு பொருந்தாது. உதாரணமாக, ஜலம் நனைக்காது, நெருப்பு சுடாது, காற்று அசைக்காது, ஆகாயம் போல் எங்கும் பரவி இருக்க முடியும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட சித்தர்களாக ஈஸ்வரியா இருக்கா அம்பார். குருமண்டல பூஜையில் திவ்யர்கள், சித்தர்கள், மாணவர்கள் என்று 3 விதமான குரு பரம்பரை கூட்டங்களை பற்றி நம்ம பண்ணுறோம். இந்த குரு பரம்பரா போர்டில் அதில் இது வர சித்தர்கள் வர. காசியில் சித்தேஸ்வரி என்ற கிராமத்துடன் அம்பாள் அருள் புரிகிறார். அடுத்து 472 சித்த வித்யா, சித்தமான அதாவது சாஸ்வதமான வித்தியக்கு வித்தியாக இருப்பவள். மனனம் செய்பவரை காப்பாற்றுவது மந்திரம் எனப்படும். அந்த மந்திரத்தின் தேவதை புருஷ தேவதாக இருந்தால் மந்திரம் என்று சொல்லப்படும். ஸ்ரீ தேவதையாக வித்தியை சொல்கிறோம். சித்த வித்யானது ஸ்ரீதேவத மந்திரம். சித்த மாதா, சித்தர்களுக்கெல்லாம் தாயாக இருந்து காப்பாற்றுவளாக இருப்பவள். யசஸ்வினி, புகழ் உள்ளவள். அதாவது தஸ்ய நாம மகத் யசு எனப்படுகிறது. ஸோ தேவியின் வடிவங்கள் 60 இனிவரும் 60 நாமாக்களில் 475 முதல் 554 வரை உட்பட யோகினி ஞாசத்தின் கிரமத்தில் அம்பாளை சோதனம் செய்கிறார்கள் வருது. இப்போ இந்த டேபிள் ஒன்று கொடுத்துருக்கான். தேவியின் யோகினி வடிவங்கள். அதாவது 472லேருந்து 484 டாகினீஸ்வரி. அடுத்து 465லேருந்து 496 ராகினி. 495லேருந்து 503 வாகினி லாகினி. 504லேருந்து 513 காகினி. 514லேருந்து 520 ஷாகினி. 522லேருந்து 527 ஹாகினி. 528 534 யாகினி. இது அவளுக்கு இதே மாதிரி அவளுக்கு உண்டான என்ன அன்னங்கள். முதல் இதுக்கு டாகினிக்கு பாயச அன்னம். அடுத்து ராகினிக்கு நெய் அன்னம். லாகினிக்கு வெல்லம் கலந்த அன்னம் உடான்னம். காகினிக்கு தத்தியானம். ஷாகினிக்கு பயத்தம் அன்னம் பொங்கல் வெண்பொங்கல். ஹாகினிக்கு மஞ்சள் நிற சிவந்த இது ஹரித்ரான்னம். யாகினிக்கு எல்லா விதமான அன்னங்கள். அதில் புளியஞ்சாரம் சேராது, அதையும் நோட் பண்ணிங்க. வித்துத்து சக்கரம் இல்லையா, வித்துத்து சக்கரத்தில் இருப்பவள். இது கழுத்தில் இருக்கிறது. இந்த சக்கரத்தில் ஜீவன் ஹம்ச ரூபிணியான பரபிரம்மத்தை பார்ப்பதனால் சுத்தமாகிறான். ஆரத்தவர்ணா, சிவப்பு கலந்த வெண்ணிறம் உடையவள்.
பாதிரி பூவை போல் நிறமுடையவள் வருது. திருலோச்சனா 3 கண்களை உடையவள், அதாவது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. கட்பாங்க ஆதி பிரகரணா கட்பாங்கம் முதலிய ஆயுதங்களை உடையவள். வதனுக்கு சம்பந்தித்த ஒரு முகம் உடையவள், அது ஆகாசத்தை விளக்கும் ஒரு முகம் உள்ளவள். பாயச அன்ன பிரியா பாயச அன்னத்தில் பிரியம் உள்ளவள். பசும்பாலில் அரிசி குரணையை வேக வச்சு தயாரிக்கப்படுகிறது. பாயச அன்னம் பரமான்னம்னு சொல்லப்படுறது. இது ரச தாதுவை வளர்க்கக்கூடிய புஷ்டியான உணவு. பாயசம் வந்து இப்போ வந்து சுகர் கிகர் சொல்கிறத தவிர இந்த வெள்ளை சுகர் பண்ணப்படக்கூடாது. இந்த வெள்ளம் கலந்தது பாலிலே அரிசி வேகணும், நம்ம பண்ணோம். இந்த அக்கார அடிசல் பண்ணுவாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், அது அப்படி தான் பண்ணுவாள். தக்ஸ்தா பக் தாதுவின் அபிமான தேவதை. பசுலோக வெங்கரி பசுக்களாக அறிவு இல்லாதவர்களாக இருப்பவர்களுக்கு பயத்தை தருபவள். அத்வைத ஞானம் இல்லாதவர்கள் பசுக்கள். அமிர்தாதி மகா சக்தி சமிர்தா அமிர்தா முதலிய 16 சக்திகளால் சூழப்பட்டவள். டாகினீஸ்வரி டாகினீஸ்வரி என்ற பெயர் உள்ளவள். அனாகாப்ஜலய அநாகதம் என்ற தாமரையில் இருப்பவள். இது ஹிருதயத்தில் உள்ளது. 12 இதழ் தாமரை. ஷாமாபா பசுமை கலந்த சிவப்பு நிறம் உள்ளவள், பசுமை கலந்த கருப்பு நிறம் உள்ளவள். மேகம் முதலில் காணப்பட்ட கருப்பு நிறம். கருப்பு நிறம் ஒரு டார்க் ப்ளூ சொல்லுங்களேன். 487. வதனத்தயா இரு முகங்கள் உள்ளவள். இரு முகங்களும் கோரை பெருக்களுடன் ஜெவமாலை அணிந்தவளை லலிதாச நாமத்தினுடைய தமிழாக்கத்தில் பாம்பே படிப்பேன். ஆகாசம் வாயு என்ற இரு தத்துவங்களை விளக்க 2 முகங்கள். தம்ஷோட்வலான கோரப்பற்களோடு மகாசி பழுவன். அக்ஷமாலை திதர அக்ஷமாலையை முதலிய தரிப்பவள். ருதிர சம்சிதா இரத்த தாதுவின் அபிமான தேவியாக இருப்பவள். காலராத்தியாதி சக்தி விரதா காலராத்திரி என்ற முதலில் சக்தி கூட்டத்தால் சூழப்பட்டவள். காலராத்திரி என்ற ஒரு சக்தியை பற்றி வராக புராணம் கூறுகிறது. அவள் ருத்ரனுடைய தமோ குணத்திலிருந்து ஆவிர்வவித்து சம்ஹார சக்தி. ஒரு விரதத்தை பூர்த்தி செய்வதற்காக நீலகிரியில் தபஸ் செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரின் மரண காலம் நெருங்குவதை உணர்த்தும் கனவு முதலியவற்றை முன்னறிவிப்பதாக மரணத்தின் முந்தைய இரவில் தோன்றும் அந்த இரவு காலராத்திரி எனப்படும். சப்தசதியில் பிரம்மஸ்துதியில் முதல் அத்தியாயம் காலராத்திரி மகாராத்திரி மோகராத்திரி தாருடா என்றப்படுகிறது. காலராத்திரி கல்பாந்த பிரளயம், மகாராத்திரி பிரம்ம பிரளயம், மோகராத்திரி மகா பிரளயம் என்று கூறப்படுகிறது. சிக்னோதன பிரியா நெய் கலந்த அன்னத்தில் பிரியமுடையவள். இரத்தத்தை வளர்க்கும் சக்தி உள்ள உணவு. இரத்தத்திலிருந்து மாம்ச தாது தோன்றுவதற்காக இரத்தத்திற்கு சாரத்தை தரக்கூடிய உணவு. இதில் பிரியமுள்ளவள். அந்த வெறும் நெய்யை சாதம் இல்லை, இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து மிளகு சீரகத்தை நெய்யில் வறுத்து பொடி பண்ணி போடணும். அதில் மகாவீரேந்து வரதா மகாவீரர்களின் தலைவர்களுக்கு வரங்களை தருபவள். ராகினி என்பா சுரூபணி. ராகினி யோகியின் ரூபத்தை உடையவள். மணிப்பூராம் துணைய மணிப்பூரம் என்ற தாமரையில் இருப்பவள். வதனத்திர சம்ஹிதா 3 முகங்களோடு இருப்பவள். நாபி ஜலத்தின் அக்னி ஸ்தானம் ஆகியால் ஆகாசம் வாயு ஜலம் என்ற 3 பூத தத்துவங்களை வளர்ப்பதற்காக 3 முகங்களை கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் தத்துவார்த்த ரீதியாக எடுத்துக்கணும். நம்ம வஜ்ரா இருக்கா ஐதுவ பேதா வஜ்ரம் முதலிய ஆயுதங்களை கூடியவள். அம்பாலின் கைகளில் வஜ்ரம், சக்தி, தண்டம், அபயம் இவை 4 உள்ளதாக தியான ஸ்லோகம் கூறுகிறது. டாமரியாதி பிராபிருத டாமரி முதலியவால் சூறப்பட்டவள். இது 10 தேவிகளின் பெயர்கள். டாமரி, டங்காரணி, நாரணா, தாமசி, ஸ்தானவி, தாக்ஷாயணி, தாத்ரி, நாரி, பார்வதி, பட்காரிணி. இவா 10 தேவிகள். இவாள டாமரி டாமரி தேவதாசன் பேர். ரத்தவர்ணா சிவப்பு நிறம் உடையவள். மாம்சனிஷ்டா மாம்சத்தில் அபிமானம் உள்ளவள். ஸோ இந்த 500 நாமாவளி வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி மிச்ச நாமாவளியை இன்னும் வரும் நாட்களில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லலிதா சஹஸ்ரநாமத்தை மனப்பாடம் பண்ணுங்க முடிஞ்ச வரை. இதை சொல்லி இந்த ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக லலிதா சஹஸ்ரநாமம் மனனம் பண்ணோன்னு வச்சுக்கணும்.
அப்போ தான் வந்து நம்ம காரியங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த ஸ்ரீவித்யான்றது லலிதா இல்லைன்னா இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவித்யன்னு எடுத்தாலும் லலிதா சஹஸ்ரநாமம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கி 500 ராமாவளி பகுதி பார்த்தாச்சு. ஸோ இன்னும் 500 ராமாவளி பார்க்கணும். இதோட நிறைவேற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.